நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட முதல் பயணம் 37 ரியாஸ் ஆழ்வார்வாயினே ஏர்போர்ட். ஆழ்வார்வாயினே ஏர்போர்ட்டில் இப்போ தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். கிட்டத்தட்ட 80 காருங்க முன்னாடி வரிசையில் நிற்கிது. நம்ம உபேர் பிளாட்டினம் அப்படிங்கிறதுனால நம்ம அதிக நேரம் காத்திருக்க வேண்டியது கிடையாது. உடனே எனக்கு இப்போ ஒரு கோரிக்கை ஆஃபர் கார்டு வந்தது. 37 ரியாஸு நான் உடனே அக்செப்ட் பண்ணி பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்களை பற்றி நிறைய பேசலாம் இந்த வீடியோவில். ஏன்னா நிறைய ஒரு 10 நாளுக்கு மேலே வீடியோ நான் ரெகுலராக பண்ணலை. ஸோ மறுபடியும் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இன்னும் நிறைய பேசலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். பேசஞ்சருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கேட் 6 உபேர் பி வந்துட்டேன். பிக்கப் பண்ணிட்டு பேசுகிறேன், ட்ராப் பண்ணிவிட்டு பேசுவோம். அருமையான மாலை வணக்கம். டைம் இப்போ கரெக்டாக 6:30. இங்கே சீக்கிரமாகவே இருட்டிடும் ஃபோட்டோலைஸால். 6:30க்கு எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல இருட்டாக இருக்கும். அப்புறமா இப்போ நான் நம்ம ஃபாத்திமா ஜோசப் ஆல்தர் ஒரு பயணம் அக்செப்ட் பண்ணி 45 ரியாஸ் இப்போ தான் பேசஞ்சரை ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் போயிட்டு இப்போ ஏர்போர்ட் பிஸியாக இருக்கும். இப்போ ஏர்போர்ட் போயிட்டு ஒரு பிக்கப் கிடைக்கும், சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா இப்போது பிஸியான டைம் ஏர்போர்ட்டு. ஸோ நமக்கு இப்போ ஏர்போர்ட் போயிட்டு நமக்கு எந்த ட்ரிப்பு கிடைக்குதோ அந்த ட்ரிப்பை அக்செப்ட் பண்ணி பயணத்தை தொடரலாம். இன்று தெய்வத்தின் அருளால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. வாங்க, ஏர்போர்ட் போயிட்டு பிக்கப் பண்ணதுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.